ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல இருக்கிற தளி டவுன்ல தாங்க இருக்கோம். இந்த டவுனை வந்து லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். வருஷம் ஃபுல்லா சம்மர்ல கூட வந்து செம்ம சில்லா இருக்கிற ஊர்னா நம்ம தளி தான். ஹோசூர் பக்கத்துல இருக்கிற லிட்டில் இங்கிலாந்து. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள், இயற்கையான தோட்டங்கள்னு வேற லெவல்ல இருக்கும் ஊரு. ஸோ இந்த வீடியோல நம்ம தளி பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் ஏரியா, டவுனை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தளி டவுன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் தளி டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ தளி டவுன்ல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணகிரி டவுனுக்கு, அதுக்கப்புறம் ஹோசூருக்கு, தேன்கனி கோட்டைக்கு இங்கெல்லாம் வந்து நல்லா பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமா இருந்து அதுக்கப்புறம் தருமபுரின்னு பிரிஞ்சு இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. கர்நாடகா தமிழ்நாடு பார்டருங்க. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா தேன்கனி கோட்டைக்கு மத்திகிரி வழியா போகுது. ஹோசூர் நம்ம லாஸ்ட் வீடியோல ஹோசூர்ல இருந்தா தளி வந்தோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து தளியிலிருந்து கிருஷ்ணகிரி போல ஹோசூர் வழியா. அடுத்து இன்னொரு பஸ் வந்துருச்சு பாருங்க, ஹோசூர் டு தளி. எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்குங்க. நாம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகல, இன்னொரு பஸ் வந்துருச்சு. நமக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பஸ் வந்துச்சு ஹோசூர்ல இருந்து. ஸோ நீங்க சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில போகணும்னா ஹோசூருக்கு போயிட்டு அங்கிருந்து நீங்க பஸ் பிடிச்சிக்கலாம். தேன்கனி கோட்டையில இருந்து உங்களுக்கு ராயக்கோட்டை, பாலக்கோடுக்கெல்லாம் கூட கனெக்டிவிட்டி இருக்கும். டைரக்ட் கிருஷ்ணகிரி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ டைரக்ட் பஸ் கிடைச்சா டைரக்ட் பஸ்ல போயிடலாம். அல்லது ஹோசூர் போயிட்டீங்கன்னா எல்லா டவுன்ஸ்க்கும் பஸ் இருக்கும். ஸோ ஹோசூர் பக்கத்துல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லப்படுற நம்ம தளியோட பேருந்து நிலையம். மக்களே, பக்கத்துல இருக்கிற கர்நாடகாக்குள்ள இருந்தும் பஸ் வருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து அணைக்கால் வழியா போற பஸ். ஜவளகிரி அப்படிங்கிற ஏரியா இருக்கு. ஜவளகிரி வந்து நல்ல நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு குட்டி மலை கிராமம் மாதிரினே சொல்லலாம். இதெல்லாம் நார்த் கர்நாடகா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியால இருக்கிற ஊருங்க. இது பாருங்க, ஆன் ஃபிளைஓவர் எலக்ட்ரானிக் சிட்டி வழியா வரும். சந்தாபுரா, ஆனைக்கல், தளி, ஜவளகிரி. ஸோ பெங்களூர்ல இருந்து எடுத்து சந்தாபுரா வந்துட்டு ஆனைக்கல் வந்துட்டு, ஆனைக்காலுக்கு அடுத்து ஆனைக்கால் வரைக்கும் கர்நாடகா, அதுக்கப்புறம் தளி உள்ள என்ட்ரானோடனே அதுக்கப்புறம் ஜவளகிரி. இப்ப ஜவளகிரி போயிட்டு இருக்கு பஸ். இது ஹோசூர், நம்ம வந்த பஸ்க்கு பின்னாடி வந்த ஹோசூர் பஸ். ஸோ பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கும் பஸ் இருக்கு பாருங்க. சூப்பர்ல. உள்ளுக்குள்ள ஒரு புதிய கிளை நூலகம்னு ஒன்று வச்சிருக்காங்க, குட்டி லைப்ரரி. தமிழ்நாட்டில் நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க, குட்டி லைப்ரரி. நல்ல இனிஷியேட்டிவ்ல. ஸோ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், டீ கடைங்க, குட்டி குட்டி ஷாப்ஸ், ஆக்சசரிஸ் ஷாப்ஸ், ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. வெளியவே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ஸும் இருக்கு. நீங்க டவுனுக்குள்ள போறதுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டவுனுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? இங்க ஒரு தளி லேக்கும் இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க, மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸு, டிராவலர்ஸ்க்கு தேவையான நிறைய ஷாப்ஸ் இருக்கு, பழக்கடைகள் எல்லாமே இருக்கு. ஆட்டோஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிக்குதுங்க டவுனுக்குள்ள போறதுக்கு. இது பாத்தீங்கன்னா தேன்கனி கோட்டை, ஹோசூர், தளி வரையா ஜவளகிரி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. இது இப்ப ஜவளகிரியில இருந்து தேன்கனி கோட்டை போயிட்டு இருக்கு. அடுத்து ஹோசூருக்கு போற பஸ் ரெடி ஆயிருச்சு. ஸோ பாத்தீங்களா, இது பஸ்ஸுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் ஹோசூருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஷேர் ஆட்டோஸ் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த குட்டி ஆட்டோஸ் தான் போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா, ஒரு கர்நாடகா பஸ் என்டர் ஆயிட்டு இருக்கு. நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க கர்நாடகாக்குள்ள இருந்தும் இந்த வழியா அஞ்சட்டி வரைக்கும் கூட பஸ்ஸஸ் இருக்கு, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்.
ஸோ பிரைவேட் கர்நாடகா பஸ்ஸஸும் வருது, கவர்மெண்ட் கர்நாடகா பஸ்ஸஸும் வருது. பார்டர் ஏரியால இருந்தாவே இதுதான் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாம பக்கத்து ஸ்டேட்டுக்கும். இதுவும் தலி டு ஹோசூர் தான் 19C. பட் இதான பெட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் வரைக்கும் போயிட்டு வரும் போல. ஹோசூர்ல இருந்து அந்திவாடி, பூனப்பள்ளி, மதகொண்டப்பள்ளி, அதுக்கப்புறம் தலி, இதுதான் ரூட். கர்நாடகா பஸ் உள்ள வந்துனே போயிட்டாங்க. ஃபுல்லா வந்து கன்னடத்துல தான் எழுதியிருக்காங்கப்பா. என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரியல, எந்த ஊருக்கு போகுதுன்னே தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலி பேருந்து நிலையம் மார்ச் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காய்கறி கடைகள், பழக்கடைகள் எல்லாம் இருக்குங்க. ஒரு டிப்பிக்கலாக கிராமமும் நகரமும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா இது தலி. ஃபுல்லாக விவசாயம் தானே. இப்போ இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ஹோசூர்ல தலி வரைக்குமே இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, சுத்தி காடுகள் தானே. ஸோ எல்லா டவுன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி. ஆஹா, குஜந்தி ஹோட்டலா? அது நீங்க குஜந்தி ஹோட்டலு, மாதேஸ்வரா பவன். வி அண்டர்டேக் கேட்டரிங் ஃபார் ஆல் ஒகேஷன் வெஜ். இது பாருங்க, இவர் தான் வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சுவாமி, மடத்தை சேர்ந்த சுவாமிங்க. இப்போ இல்லை இவர் உயிரோட. இவருக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு மடம் வச்சிருக்காங்க தும்கூர்ல. மாதேஸ்வர பெட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல, சத்தியமங்கலம் போற வழியில. நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இவங்களை ஃபாலோ பண்ற மக்கள், அதனால இவங்க பேர்லயே வச்சிருக்காங்க கடைகள்லாம். நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. சுற்றி சுற்றி நிறைய காய்கறியெல்லாம் விளைவிக்கிற ஃபார்மிங் கம்யூனிட்டி தான் தலியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா. ஸோ காய்கறிகள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃபுல்லாக மார்க்கெட் ஏரியா போல். ஒரு காமான டவுனுங்க தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில். சம்மரில் கூட இதமான டெம்பரேச்சர் இருக்குப்பா. தலி டவுனோட மார்க்கெட் ஏரியாவில் இருக்கோங்க. ஸோ நம்ம வீடுகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் போல. ஃபுல்லாக மளிகை கடைங்க, துணி கடைங்க, வீட்டில் இந்த மாடுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல கயிறுகள், மூக்கணா கயிறுலாம் போடுவாங்கல்ல, அந்த கயிறுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. டவுனுக்குள்ளேயே மாடு ஓட்டிட்டு போறாங்க பாருங்களா. பைக்லயே மாடு மேய்க்கிறதா இப்பதாங்க பாக்குறேன். ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கு. மக்களே, ஒரு அழகான கிராமமும் டவுனும் கலந்த மாதிரி நகரங்க. பட் ஆனா இங்க நிறைய ஹிந்திக்காரங்க இருக்காங்க. எல்லா ஊர்லயுமே நம்ம வடக்கு மக்கள் இருக்காங்க. இங்க ஃபுல்லா சுத்தி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொன்னால. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேலை செய்யறதுக்கு நார்த் இந்தியன் மக்கள் தான் வந்திருக்காங்க. அதனால எல்லா பக்கமே வந்து ஹிந்தி ஒலிக்கிறத கேட்க முடியுது. ஹிந்தி, கன்னடம், தமிழ் எல்லா மொழியும் பேசுறாங்கப்பா இந்த ஊர்ல. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லேக் போற சைடே போயிட்டு இருக்கோங்க. காவியா ஹோட்டல்னு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு. பூக்கடைங்கள் இங்க எது பக்கத்துல ஒரு கோவில் இருக்குங்க, வீரமுனியன் கோவில்னு என்னமோ இருக்கு. அதனால நிறைய பூஜை சாமானங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பேக்கரிஸ் இருக்கு. ஆப்போசிட்லயே ஒரு கோவில் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்கேயே வித்துட்டு இருக்காங்க பாருங்க பூஜை சாமானங்கள் எல்லாம். மேபி இந்த கோவில் இருக்கிறதுனாலதான் வித்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நரசிம்மர் கோவில் போல. மக்களே, இப்ப நம்ம தலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹோசூர் போற ரோட்ல இருக்கோங்க. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா தேன்கனி கோட்டைக்கு 17 கிலோமீட்டர், ஹோசூருக்கு 29 கிலோமீட்டர். ஐயூர் எக்கோ டூரிசம் பார்க்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கு வந்து 32 கிலோமீட்டர்ஸ். ஒகேனக்கலுக்கு வந்து 80 கிலோமீட்டர். இங்கிருந்து ஒகேனக்கல் போற ரூட் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க. ஃபுல்லா ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளதான், வேற லெவல்ல இருக்கும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, டிவிஎஸ் ஷோரூம்ஸ், ஒரு ப்ராப்பர் டவுனுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குங்க. சலூன்ஸ், கெஃபே, சிலிண்டர் எல்லாம் எடுக்கிற இடம் இருக்கு பாருங்க. யூனிசெக்ஸ் சலூன், எல்லா ஊரும் இப்போ ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு இருக்குப்பா. சூப்பர் மார்க்கெட்ஸ், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. பழக்கடைகள் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா ஜவளகிரி பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. பெங்களூர்ல இருந்து ஜவளகிரி போற பஸ்ஸுங்க.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜவளகிரிக்கு ரைட் சைட்ல கட் பண்ணுவோம் உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க. தலியில இருந்து ஜவளகிரிக்கு சூப்பரா இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரூட்டா இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜவளகிரி போயிட்டு. நாம இப்போ தலி லேக் பக்கத்துல இருக்கோம். இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஏரியா. ஆறுல கை வச்சா எடுக்கவே மாட்டாரு போல, ஏதோ கவர்மெண்ட்டுக்காரு. வேன்லயே வந்து பழங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, பேரிச்சம்பழம் வித்துட்டு இருக்காங்க. இது ஜவளகிரி போற ரூட்டு. இங்க வந்து லிங்காயத் கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க, கன்னட மொழி பேசுற லிங்காயத் கம்யூனிட்டி. இங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமும் இருக்கு பாருங்க, வசன பாரதி ஜங்கம மடம் அநாத இல்லம் சொல்லிட்டு ஆர்ஃபனேஜஸ் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து லிங்காயத் கம்யூனிட்டியை ஃபாலோ பண்றவங்க. பசவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால. ஸோ பார்டர் ஏரியாவில் இருக்கிறனால கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் வந்து இங்கே கன்னடம் பேசுகிற மக்கள் தான் இருப்பாங்க. எந்த வழியில் போனாலும் ஒரு 5-10 கிலோமீட்டர்ல கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிடலாம் இங்கிருந்து. மக்களே, லேக் ஃப்ரண்ட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்புங்க இது, ஜவளகிரி போற ரூட் ஜங்ஷன் பக்கத்துல. ஸோ இங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா ஆயிட்டு இருக்குங்க, நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நகராட்சி அலுவலகங்கள், மாநகராட்சி அலுவலகங்கள் எல்லாமே மாடர்ன் ஆயிட்டு இருக்கு. இது லேக் போற ரூட், போய் சுத்தி பார்த்துட்டு வருவோமா? வாங்க போ. மக்களே, ஹோசூர் போற ரூட்ல வந்தோம்னா இந்த ஜங்ஷன் பக்கத்திலேயே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான நம்ம தளி லேக்கோட வியூ பாருங்க. ஊரு ஃபுல்லாவே வந்து இந்த லேக்கை சுத்தி தாங்க இருக்கு. லேக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள், தோப்புகள்னு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? வேற லெவல்ல இருக்குப்பா. லிட்டில் இங்கிலாந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கோம். அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. மக்களே, நம்ம மெயின் ரோட்ல இருந்து தளி லேக் பார்க்க போயிட்டு இருக்கோம். செம்ம சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். சின்ன வாக்வே மாதிரி பண்ணிருக்காங்க. இங்க இருந்து லேக் பாக்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாங்க கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். மக்களே, இங்க பாருங்க, ஒரு சின்ன வியூ பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி பண்ணிருக்காங்க. போட்டிங் எல்லாம் விட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. போட் ஜெட்டி மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஆனா இப்ப எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீர் வாத்துக்கள் எல்லாம் இருக்கு, தாமரை பூ எல்லாம் மலர்ந்திருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பூ இல்ல, வெறும் தாமரை இலைகள் மட்டும்தான் இருக்கு. பூ பூக்கிற சீசன் இல்ல போல இது. எவ்வளவு பெரிய லேக் பாருங்களா. லேக்கோட கரையில தான் வந்து தளி டவுனே சிச்சுவேட் ஆயிருக்குங்க. அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? அடடடா, வேற லெவல்யா. ரோடு தளிக்குள்ள வர்ற ரோடே வந்து லேக் ஓரத்திலேயே தான் வருது. அழகுல போட்டிங் எல்லாம் விட்டா நல்லா இருக்கும். நல்லா பெரிய லேக்கா தான் இருக்கு. ஏன் இன்னும் டெவலப் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு தெரியல. நல்லா பெரிய ஒரு குட்டி டேம் மாதிரி இருக்குங்க. நல்ல பீக் சம்மர் சீசன்ல கூட தண்ணி இருக்குன்னா சூப்பரா டெவலப் பண்ணலாம். அழகா இத ஹோசூர் பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு போட்டிங் பாயிண்ட் மாதிரி ஆக்கலாம் இத. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு லொகேஷன் பாக்குறதுக்கு. சூப்பர்ல அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. தளி த லிட்டில் இங்கிலாந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாவே இந்த மாதிரி நிறைய ஹிடன் பிளேசஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. குட்டி குட்டி டவுன்ஸ்க்கெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. மக்களே, நம்ம தளி லேக்கு எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நல்லா மேகம் சூழ்ந்த நாள் இன்னைக்கு. நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியருங்க, சான்ஸே இல்லை. இப்படி இருக்கணும்ப்பா ஊரு. நல்ல இயற்கை சூழலா, நீர்நிலைகள் நிறைஞ்சு பச்சை பசேல்னு இல்ல. தளி லிட்டில் இங்கிலாந்து கொடுத்து வச்சிருக்கிற ஊர் தான்ப்பா. அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா இருக்கு. மக்களே, நம்ம லிட்டில் இங்கிலாந்து தளியில் இருக்கிற லேக்கோட அழகை ரசிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே சூப்பரா ஒரு ½ ஹவரெல்லாம் உட்காந்து அப்படியே காத்து ஓட்டமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களா. அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. செம்ம மேகம் தவழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அங்கங்க வந்து
அப்படியே இந்த தோப்புகள் இங்க பாருங்க, ஃபுல்லா இயற்கை பச்சை பசேல்னு, குல்மோகர் மலர்கள் வேற எல்லா பக்கம் பூத்துருக்கு. அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. சம்மர்ல எல்லாம் வந்தா அப்படியே காத்து வாங்கிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். இங்கிருந்து மீன் பொரிச்செல்லாம் விற்கிறாங்க, பட் ஆனா போட்டிங்க்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னப்பா கொடுமை இது. ஸோ தளி நகராட்சியா ஊராட்சின்னு நினைக்கிறேன். ஊராட்சி மன்றம் வந்து அழகா இங்க போட்டிங்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து போட்டிங் ஜெட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. போட்டு மட்டும் ஒரு ஷெட்டு மட்டும் கட்டி போட்டு விட்டா நிறைய ஹோசூர் மக்கள் எல்லாம் வருவாங்கல்ல. ஹோசூர் பக்கத்துல போட்டிங்கெல்லாம் எங்கேயும் இடமே கிடையாது. ஹோசூர் லேக்ல, ராமநாயக்கன் லேக்ல ஃபுல்லா ஆகாய தாமரை படர்ந்துருச்சு. அதுவும் சம்மர்ல தண்ணி வேற வத்தி போச்சு. அதனால போட்டிங் விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற தளியில போட்டிங் ஓப்பன் பண்ணா ஹோசூர் மக்கள் நிறைய வருவாங்கல்ல. கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு டூரிசம் சென்டரா டெவலப் பண்ணுங்க தளி ஊராட்சி மன்றமே. சரிங்க, போலாமா? நல்லா உட்காந்தா அப்படியே சூப்பரா தான் இருக்கு காத்தோட்டமா. பட் எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது? நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பேக் டு ஹோசூர் கிளம்பலாம். ஓகேவா மக்களே? லேக்ல இருந்து மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க, ஹோசூர் ரோட்டுக்கு. நிறைய உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க. வெஜ் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. லஞ்ச் டைம் ஆயிருச்சு, எங்காவது போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வந்ததுல இருந்து கிளைமேட் இப்படியே தாங்க இருக்கு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? மக்களே, இது தளி டவுன்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏரியாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தளி போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். நல்லா என்ன சொல்றது, காடுகள் நிறைந்த ஏரியா. போலீஸ் ஸ்டேஷன் கூட எவ்வளவு கார்டனுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்களா. நல்ல கிரீனிஷான நகரங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஜெராக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் மனு கொடுக்க வந்திருக்காங்க போல. ஃபுல் பிஸியா இருக்கு. இந்தியன் பேங்க் இருக்கு, ஏடிஎம் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா பிஸியான ஏரியாவா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேற சுத்திட்டு இருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் வண்டிகளா இருக்கு. கையில் எல்லாரும் மனுவோட நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு மனு கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. எல்லார் கையிலயும் ஒரு மனு இருக்கு. மக்களே, மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இது வந்து தளியில இருந்து மாலூர், பெங்களூர்ல இருக்கிற மாலூர் போற பஸ். மாலூர் தாண்டி கோலார் வரைக்குமே போகுதுங்க. கோலார் தங்கவயல் வேற லெவல்ல. கோலார் டு தளி டைரக்ட் பஸ் இருக்குங்க, பிரைவேட் பஸ் SVMS. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டு. எழுநி கடைகள்லாம் இருக்கு பாருங்க, ஸ்நாக் ஷாப்ஸு, ஃபுல் ஃப்ரெஷ் காய்கறிகள் தான். சுற்றி வந்து காய்கறி தோட்டங்கள் தான் இங்கே தளியில. தோட்டப்பயிர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு இங்க. மக்களே, இது தளியிலிருந்து தேன்கனி கோட்டையிலிருந்து தளி வழியா பேலாலம் அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. பேலாலம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிமோட்லயே இருக்கிற குட்டி குட்டி ஊருங்க. 40ஆம் நம்பர் பஸ் தேன்கனி கோட்டையிலிருந்து தளி வழியா பேலாலம். பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்ல தான் இருக்கும் தளி பேருந்து நிலையம். மக்களே, ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம்ங்கிறதுனால ஃபுல்லா நோட் புக்ஸாக அடிக்க வச்சிருக்காங்க பாருங்களா, பசங்க வாங்குறதுக்கு. இங்க காவியா ஹோட்டல்னு இருக்குங்க. நான் சொன்னேன்ல, இங்க வந்து நம்ம லிங்காயட்ஸ் நிறைய வாழ்ற ஊரு. அதனால எல்லா பக்கமுமே ஹோட்டல்ஸ் முதற்கொண்டு எல்லாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க போல. ஸோ இங்க சூப்பரா நம்ம கர்நாடகா ஸ்டைல் ராகி முத்தை எல்லாம் கூட வைக்கிறாங்க பாருங்க. நிறைய சாப்பிடுவாங்க ராகி முத்தை. நாம வந்து ராகி களியா சாப்பிடுவோம், இங்க வந்து உருண்டை பிடிச்சி இப்படி சாப்பிடுவாங்க சாம்பார் தொட்டு. நல்லா இருக்குல்ல. இங்கேயே நம்ம லஞ்ச் சாப்பிடுவோம். உள்ள இருக்கு போல காவியா பியூர் வெஜ் ஹோட்டல். நமக்கு எங்க வந்தாலும் அழகா பியூர் வெஜ் ஹோட்டல் மாட்டிடுது. வாங்க போய் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம காவியா ஹோட்டலோட இன்டீரியர்ஸ் பாருங்க. இங்க தட்டை இட்லின்னு ஒண்ணு கிடைக்குங்க. நம்ம ஊர்ல வந்து இட்லி குண்டான்ல தான் ஊத்துவோம், இங்க வந்து தட்டுல ஊத்துவாங்க. நல்லா இருக்கும். ராகி முத்தை, தட்டை இட்லி அங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ லஞ்சுக்கும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ராகி முத்தை, தட்டை இட்லி, ஃபுல் மீல்ஸ். இங்க பாருங்க, இவரு தான் வந்து நம்ம பசவண்ணா. பசவண்ணா இவங்க வந்து இந்த மடத்துல இருக்கிற சுவாமிகள். மக்களே, நம்ம தளியில சுட சுட வந்து ராகி களி சாப்பிட போறோம். நார்மலா வந்து தமிழ்நாட்டுல
மற்ற இடங்கள்ல கிடைக்காது. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஊர்கள் வந்து இது கிடைக்கும். கர்நாடகால நிறைய சாப்பிடுவாங்க, பார்டர் ஏரியால இது கிடைக்கும். சூப்பரா சர்வ் பண்ணியிருக்காங்க. சுண்டல், சாம்பார், ஊறுகாய் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த பக்கம் தான் வந்தா சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா மக்களே, இங்க பாருங்க எவ்வளவு எம்மியா இருக்குன்னு. வெள்ளை சுண்டல், ராகி முட்டை, சாம்பார், ஊறுகாய் சாப்பிடலாமா? மக்களே, பிசி பிசி ஊட்ட சாப்பிட்டு வந்தாச்சுங்க. என்னடா கன்னடத்துல பேசுற திடீர்னு பாக்குறீங்களா? ஆமா, இங்க ஃபுல்லா எல்லாருமே கன்னடத்துல தான் பேசுறாங்க. ஹோட்டல்ல கூட ஃபுட்டு வந்து கன்னட டைப் ஃபுட்டு தான் இருக்கு. ராகி முட்டை, சப்பாத்தி சாப்பிட்டோங்க. செம்ம காரசாரமா சூப்பரா இருந்துச்சு. ஸோ தளி வந்தா காவியா ஹோட்டல்ல கண்டிப்பா சாப்பிடுங்க. பியூர் வெஜ்ஜா இருந்தா செம்ம சூப்பரா அப்படியே கிராமத்து ஸ்டைல்ல வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஹைப் பண்ண செம்ம சூப்பரா இருக்கு. கையெல்லாம் அப்படியே மணக்குது. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திருப்பி கிளம்ப வேண்டியதுதான். ஹோசூருக்கு மக்களே, சாப்பிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. இது கர்நாடகாக்குள்ள பார்டர்ல இருக்கிற அத்திபலையில இருந்து தேன்கனிக்கோட்டை வழியா போற பஸ்ஸுங்க. ஹோசூர் தளி வழியா தேன்கனிக்கோட்டை. ஸ்ரீ ஆஞ்சநேயா மஞ்சு பஸ். மக்களே, நம்ம தளி டவுன், தி லிட்டில் இங்கிலாண்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. செம்ம பீஸ்ஃபுல்லான லேட் பேக் டவுனுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல சுவையான சாப்பாடு, லோக்கல் சாப்பாடுன்னு வேற லெவலு. ஒரு பியூட்டிஃபுல்லான அமைதியான டே முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டே வந்து எவ்வளோ அமைதியா இருக்கு பாருங்களா. ஸோ ஹோசூர் பஸ் நின்றுட்டு இருக்கு. பிரைவேட் பஸ்ஸஸ் நிறைய வரும், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மாதிரியே. அதனால கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. தேன்கனிக்கோட்டைக்கும் நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும், ஹோசூருக்கும் நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும். வந்துனே கிளம்பிடுச்சு பாருங்க. எவ்வளோ ஆட்டோஸ் நிற்குது பாருங்களா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே. ஸோ மக்களே, நம்ம ஹோசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி டவுனான, அழகான டவுனான த லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லப்படுற தளி நகரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தளியிலிருந்து ஹோசூர் போகிற பஸ் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் தளி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.